ஏமாத்தன் சூழ்மான கொன்ன தோஷம் பிள்ளை இல்லை. ஐயோ பிள்ளை இல்லையா? சக்திக்கும் சிவனுக்கும் போராட்டம், ரொம்ப போராட்டம் நடக்கு. பார்வதி சொல்லுதார் கண்டிப்பா போய் நாகராஜனுக்கு போய் வரம் கொடுக்கணும். பகவான் சொன்னாரு கொடுக்க வேண்டாங்க. நாகராஜனுக்கு தான் பிள்ளை இல்ல, நாகக்கன்னியுடைய தலையெழுத்த பாரும். பாப்பமா பார்க்கணும்ல. நாகக்கன்னியானவா போன பிறவியில வேடவகுலத்திலே மருத்துவமா பிறந்தா. என்ன செஞ்சா? மருத்துவம்னா பிரசவம் பாப்பா இல்லையா? மருத்துவச்சியா பிறந்து அண்ணா பிரசவம் அது பார்க்கும்போது ஆண் குழந்தை பிறந்துதான் கொப்பு வளருப்பாள் குளிப்பாட்டி வாப்பாள். பெண் குழந்தை பிறந்துதானா பிறந்துதான் அவ குதவளையா இருப்பாள். பார்த்தாரே ஈஸ்வரனும் என்ன சொல்லுவார்? ஆஹா, அப்ப உடனே ஈஸ்வரன் பார்த்தா அம்மா நாகக்கண்ணி வேடவகுலத்திலே மருத்துவமா பிறந்து 5-6 பெண் குழந்தைகளை கொண்டு இருக்கா. ஆயுசுக்கும் பிள்ளை இல்ல, பிள்ளை கொடுக்க முடியாதுன்னு பகவான் சொன்னார். சக்தி பகவான் கிட்ட சண்டைக்கு நிக்கா. நீர் கண்டிப்பா குழந்தை வரம் கொடுத்தே ஆகணும் சொன்னார். அப்ப பார்த்தா உன் விதியை மாத்த முடியாது. அப்ப சொன்னா சாமி நீர் குழந்தை வரம் கொடுக்கலையா? ஆனா என்ன அதே நாகராஜன் நாகக்கண்ணியுடைய திருவயத்துல நானே போய் குழந்தையாக பிறப்பேன். சரி, நானே குழந்தையாக பிறப்பேன் என்ன அப்படின்னா இறைவன் சொன்னார். என்ன சொன்னார்? நீ அவ கருவுல உருவாகி பிறக்கணும் நினைக்காத. அவ கருவுல உருவாகி நீ பிறக்க முடியாது. சரி, ஒரு அமிர்த கலசத்தை தார. 8 அமிர்த கலசத்தை கொடுத்து 8 அமிர்த கலசத்தையும் 48 நாள் மண்டலங்களாக நீ அடை காக்கணும். 48வது நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில கரெக்டா சாமம் 12 மணிக்கு 8 கலசத்தில் வந்த அட்டகாளிகள் வந்து பிறப்பாப்போ அப்படின்னு ஆண்டவன் சொன்னார். அப்ப ஆண்டவன் சொல்லும்போது சுவாமி அமிர்த கலசத்துல ஒரு சக்தியுடைய சொருவத்தை அடைக்கணுமே, நான் எப்படி அடைக்க? அப்படி கேளு. நாகராஜனுடைய தவத்துல ஒரு முனி மூங்கில் வளர்ந்திருக்கு. இப்பமே நீ போ, அந்த மூங்கில்ல பூவும் தண்ணீரும் தெளித்து பொறும்புறம்பால் தட்டு. மூங்கில் வெடிக்கும், அதுல ஒரு பெண் பிறப்பா. அந்த சொருவத்தை 8 கலசத்திலையும் அடைச்சு கொடுங்க. அப்போ பார்த்தாளே பார்வதி எங்கே வாரா? நாகலோகம் தன்னதியில் இமயமல அடிவாரத்தில் நாகராஜன் தவசிம்பக்கம் அங்க வாராளே பார்வதியா வந்தது ஒரு பார்வதி. பார்க்கும்போது மூங்கில் அழகான மூங்கில் வளர்ந்திருக்கு. அப்ப அந்த முனி மூங்கில் பக்கத்துல வந்தால் பூவும் தண்ணீரும் தெளித்து பொறுப்பிரம்பால் தட்டுதான். அப்ப என்ன ஆச்சு? அந்த முனி மூங்கிலது வெடிக்குதையா, முனி மூங்கிலது வெடிக்குதையா, வெடிக்குதையா. அதுல சடையோடு ஒரு முனி பிறந்தா. ஓடியா நேரம் ஆகுது. அம்மா வீர பள்ளும் விரிசடையோ
வீர பல்லா விரிசடையா தாயான சடையம்மாளோ ஆங்கார சுருவத்தில ஏ போடுங்கம்மா ஒரு குலவ ஏ ஒரு குலவ அவளுக்கு பொன்னான மணி குலவ ஏ சடையம்மா ஓடியா ஆத்தா அம்மா சடை குழுங்க முடி குழுங்க உனக்கு தாவடங்கள் மிண்ட செய்ய ஏ உச்சியில விழுந்த சட ஏ சடையம்மாள உனக்கு உலகம் எல்லாம் நீராட ஏ ஓடியா அம்மா நேரம் ஆகுது ஏமா கொலை போடுவே தாயி போடு உனக்கு வடக்கே வந்து விழுந்த சட அம்பிகையே சடையம்மாள வடகடலும் அம்மா நீராட உனக்கு தெற்கே வந்து விழுந்த சட சடையம்மாள உனக்கு தொங்கடலும் விழுந்த சட ஓடியா சடையம்மா அம்மா குலவ சத்தம் காதில் கேட்டா ஆங்கார சுருவத்தில மேக்கே வந்து விழுந்த சட ஏ சடையம்மாள உனக்கும் மேல்வேடோ நீராட ஏ போடு ஏ அம்பிகையே சடையம்மாள உனக்கு எரிக்கும் கண்ணா சிவந்த முகம் முட்டை போல கண்ணழகா உனக்கு முகம் போல பல்வருச ஆங்கார சுருவத்திலே சடையம்மாளோ ஆதாளியே போடுவாரா அம்மா கும்பத்தில பிறந்தவளா கோபம் கொண்ட சடையம்மாள கும்பம் வந்து பிறக்கும் போது ஏ சடைமுனியா அவ கூட வந்து பிறந்திருக்கா பிறந்த போது அப்போ அங்கார சுருவக்காரி அம்மா சடையம்மா உனக்கு நேரம் இருக்கு அம்மா இந்த சடையம்மாளுடைய சொருவத்தை 8 அமிர்த கலசத்திலையும் அடைத்து நாகராஜன் கையில கொடுத்தா. சரி, நாகராஜனை வாங்கி கொண்டு வந்தான். நாகராஜனும் நாகக்கண்ணியும் 48 நாள் ஒரு மண்டலம் சொன்னாங்க. ஏன் சொல்லுங்க பாப்போம். 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்ல காரணம் என்ன? காரணம் என்னய்யா? ராசி 12, நட்சத்திரம் 27, நவக்கிரகம் 9, மூணையும் கூட்டி பாருங்க 48 வரும். கரெக்டா வருது. 48 நாளுக்களாக அந்த அமிர்த கலசத்தை அடகாத்தான். ஆமா ஐயா. நாகராஜனும் நாகக்கண்ணியும் 48வது நாளையில பங்குனி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை கரெக்டா மணி 10:30 மணி இருக்கும். அண்ணன் அந்த 8 கலசம் அதுவும் வெடிக்குதையா. முதலாவது கலசத்தில முனி நல்ல சொருவத்தில சொருவத்தில அம்மா சடமுனி அம்மா பிறந்திருக்கா. அம்மா 2வது கலசத்தில ஈஸ்வரி அம்மா வந்து பிறந்திருக்கா. 3வது கலசத்தில அம்மா கலசத்தில எங்க முக்கூடாதி வந்து பிறந்திருக்கா.
தெய்வத்தோட பிறந்தவளா மூன்றாவது கலசத்தில முப்புடாதி வந்து பிறப்பாளா நாலாவது கலசத்தில நாகம்மாளும் பிறப்பாளா ஐந்தாவது கலசத்திலை அம்பிகை தங்கம்மாளும் பிறப்பாளோ அம்மா ஆறாவது கலசத்தில சந்தன மாறி வந்து பிறந்திருக்கா ஏழாவது கலசத்தில வடக்கு செல்லி வந்து பிறந்திருக்கா எட்டாவது கலசத்திலை அம்மா உச்சினி மாகாளி பிறந்திருக்கா இவ்விதமாக இருக்கும் பொழுது ஆமா